ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் வைஷ்ணவி நாஞ்சில் விஜயன் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதாவது நம்ப வைத்து ஏமாத்திட்டாங்க, காதலித்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுலாம் முன் வச்சுருந்தாங்க. இதற்கு நாஞ்சில் விஜயனும் நாஞ்சில் விஜயனுடைய மனைவியும் சேர்ந்தே வந்து இதெல்லாம் வந்து முழுக்க தவறான ஒரு விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஜய் வைஷ்ணவி அவர்கள் மீது பதிலுக்கு அவங்க வந்து சாட்டியிருந்தாங்க. இதெல்லாம் இப்படியே தான் வந்து போய்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக இப்போது விஜய் வைஷு வந்து தளபதிக்காகலாம் ஆதரவு கொடுத்து பேசுகிறீங்களே, என்னை வந்து இப்படி விட்டுட்டீங்களேன்ற மாதிரிலாம் ஒரு கேப்ஷனோட ஒரு ஃபோட்டோலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது நாஞ்சில் விஜயன் வந்து விஜய் வைஷு கூட பேசுகிற ஒரு ஃபோன் கால் ஆடியோவை அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ பகிர்ந்துட்டு அதில் அந்த ஆடியோவில் வந்து முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வந்து பழகியிருக்காங்கன்னு விஜய் வைஷுவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் பிளா நிறைய விஷயங்கள் அதில் வந்து பகிர்ந்திருப்பாங்க. பட் ஆனால் ஹோல் கான்டென்ட் என்னென்னா, நம்ம நாஞ்சில் விஜயன் வந்து விஜய் வைஷ்ணவி சொன்ன மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தலை அப்படின்றது தெளிவாக விஜய் வைஷ்ணவி மூலயமாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஆடியோவை ஒரு சில கேப்ஷனோட வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு நாஞ்சில் விஜயன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெண் ஒரு ஆணின் மீது புகார் அளித்து விட்டால் அந்த ஆணை குற்றவாளியாக பார்க்கும் இந்த சமுதாயத்திற்கும் என் மீது ஏற்பட்ட வீண் பழி சொல்லுக்குமான விடை இதோ. இப்பொழுது எதற்கு இந்த பதிவு என்றால், அவர் செய்த தவறை நான் என்றோ மன்னித்து விட்டேன். ஆனால் தொடர்ந்து என் மீது தவறான புகார்களை அவர் சமூக வலைத்தளத்தில் பரப்பி வருகிறார். அதற்கான விளக்கம்தான் இது. உண்மை வெல்லும். இந்த ஆதாரம் போதவில்லை என்றால் இன்னும் பல ஆதாரங்களை நான் தருகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இந்த ஒரு ஆடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ கேட்டுட்டு பல ரசிகர்கள் வந்து விஜய் வைஷுவை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இல்லாமல் அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக உங்களுடைய பெயரை வந்து நாசமாக்கினாங்க அப்படின்ற மாதிரி பல வகையான ஒரு தவறான விமர்சனங்கள் விஜய் வைஷு கிட்ட வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.